ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம மொழியை ஆழ்வோம் சான்றோர் சித்திரம் அதில் 2 பார்க்க போகிறோம். அதாவது 2வது ராமலிங்க அடிகள். நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம் அப்படின்னா திருவிக்காவை பற்றி பார்த்தோம். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ராமலிங்க அடிகளாருடைய இயர் வந்துட்டு 1823லேருந்து 1874 வரைக்கும். இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா ராமையா சின்னம்மையார். ராமையா சின்னம்மையார் வந்துட்டு இவருடைய பெற்றோர். ராமலிங்க அடிகளாருடைய பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். இவருடைய வருஷம் 1823லேருந்து 1874 வரைக்கும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் வலுவான ஒற்றை வரி நம்முள் அழுத்தமாக பதிகிறது. இது திகட்டாத தெள்ளுத்தமிழ் திருவருட்பா தந்த வள்ளலாரின் கூற்று. திகட்டாத தெள்ளுத்தமிழ் திருவருட்பா தந்த வள்ளலாரின் கூற்று. இந்த திருவருட்பால மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 5818 பாடல்கள் இருக்குது. மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 5818 பாடல்கள் இருக்குது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார், அதை வள்ளலார். கடவுள் என்பது ஒன்றே என்றார். ஜாதி மத இன பால் வேறுபாடுகள் கடந்த அருட்பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் என்பதை வலியுறுத்தினார். 7 வயதிலேயே கவிபாடும் வல்லமை பெற்று தெய்வமணிமாலை, கந்த சரவணப்பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் வள்ளலார். மனுமுறை கண்ட வாசகம் எப்போ அப்படின்னா 1854 அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதியிருக்கார். மனுமுறை கண்ட வாசகம், அதாவது மனுநீதி சோழன் பசுவிற்காக நீதி வழங்கினார்ல, அதுதான் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது உரைநடை நூல். எப்போ 1854. ஒழிவியல் ஒடுக்கம் 1851 கொடுத்துருக்காரு. ஒழிவியல் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகிய நூல்களை அதாவது ஒழிவியல் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகம் ஆகிய நூல்களை பதிப்பித்தவர். இந்த நூல்லாம் பதிப்பிச்சிருக்கார் அவர் ஜாதி சமய மத வேறுபாடுகள் கடந்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தோற்றுவித்தார். அதாவது ஜாதி சமய மத வேறுபாடுகள் கடந்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போனா 1865 நிறுவியிருக்காரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் 1865. சத்திய தர்மசாலையை தொடங்கினார். எப்போ அப்படின்னா 1867 வைகாசி 11. சத்திய தர்மசாலை 1867 வைகாசி 11. தெய்வங்கள் பல எனச் சொல்லும் உருவ வழிபாட்டை மறுத்தார். பசியின்றி அனைத்து உயிர்களும் இன்பமுடன் வாய வலியுறுத்திய வள்ளலாரின் சில கொள்கைகள் பின்வருமாறு. கடவுள் ஒருவரே, அவரை ஜோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. புலால் உண்ணலாகாது. ஜாதி சமயம் முதலிய வேறுபாடுகள் கூடா. எவ்வுயிரையும் தம் உயிர் போல எண்ணி ஒழுகும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் பொது நோக்கம் வேண்டும். புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டா. மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும். இப்போ இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். இவருடைய ஆண்டு 1823லேருந்து 1874 வரைக்கும். பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் எழுதின பாடல் திருவருட்பா. எப்போது எத்தனை பாடல்கள் 1818 பாடல்கள் இருக்கும். அடுத்தது 7 வயதிலேயே கவிபாடும் வல்லமை பெற்று தெய்வமணிமாலை, கந்தர் சரவணப்பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர். மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற உரைநடை நூல் எழுதியிருக்காரு. ஒழியில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகை அப்படிங்கிற நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காரு. அப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை எப்போ 1865 நிறுவியிருக்காரு. சத்திய தர்மசாலையை 1867 வைகாசி 11 நிறுவியிருக்காரு. சத்திய ஞான சபையை 1872 ஜனவரி 25 நிறுவியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.